உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஏழரை சனியின் கடைசி பகுதியில் உள்ள உங்களுக்கு மாதம் முழுவதும் பெரும்பான்மையான கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றனர். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் சூரியனும் அமர்ந்துள்ள இந்த தருணத்தில் சுக்கிரனும் சுபலம் பெற்று திகழ்கிறார். வருமானம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் மட்டும் சாதகமாக இல்லை. குடும்ப சூழ்நிலை நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் ஆகிய சுப நிகழ்ச்சிகள் மன நிறைவை அளிக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதால் இம்மாத கடைசி வாரத்தில் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படக்கூடும். உத்தியோகம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் மிக நல்ல மாற்றம் ஆகியவற்றை இம்மாதம் எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்தால் முயற்சிக்கலாம். வெற்றி காத்துள்ளது. தொழில் வியாபாரம். சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக அமைந்துள்ளது. உங்கள் சரக்குகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் புதிய விற்பனை நிலையங்களை தொடங்குவதற்கும் கிரகநிலைகள் சுபலம் பெற்று திகழ்கின்றன. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களிலும் துணிந்து இறங்கலாம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் வெளிப்படுத்துகின்றன. சம்பந்தப்பட்ட கிரகங்களின் சஞ்சார நிலைகள். சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்களுக்கு கூட நல்ல லாபம் அடைவார்கள். உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதமாகும் இந்த கார்த்திகை மாதம். கலைத்துறையினர். சுக்கிரன், புதன் மற்றும் குரு ஆகிய மூவரும் சுபத்துவ பாதைகளில் சஞ்சரிக்கின்றனர். லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். ஒரு சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறும் உள்ளது. அரசியல் துறையினர். மிகவும் உதவிகரமான மாதம் எது உங்களுக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் வெளிப்படுத்துகின்றன. கட்சியில் முக்கிய பதவியொன்று உங்களுக்கு அளிக்கப்படும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபத்துவ பாதைகளில் பலத்துடன் சஞ்சரிப்பதால் பாடங்களில் ஆர்வம் மேலிடும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ்வீர்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறும் சாத்தியக்கூறும் உள்ளது. தேவையான அனைத்து உதவிகளும் எளிதில் கிடைக்கும். விவசாயத்துறையினர். வயலில் உழைப்பு கடினமாக இருக்கும். இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருப்பதால் மனதில் மகிழ்ச்சி பொங்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசாங்க சலுகைகள் கை கொடுக்கும். பெண்மணிகள். குரு, சுக்கிரன் அனுகூலமாக அமர்ந்துள்ளனர். இதுவரை பாடாய்படுத்திய ஏழரை சனியும் படிப்படியாக அனுகூலமாக மாறி வருகிறார். ஆரோக்கியத்தில் நல்ல அபிவிருத்தியை காணலாம். குரு சுக்கிரனின் நிலையினால் கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம். பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஸ்பதனங்கள். கார்த்திகை 7 இரவு முதல் 10 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.